அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களது கனவு பலிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அமைய போகின்றன. ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் உச்சபலம் பெற்ற வளம் வந்த சூழலில் தற்போது அவர் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறார். ஜென்மராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்திலும் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது அவருடைய இந்த மாறுதல் என்பது பல அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் கனவுகள் அனைத்தும் நினைவாகும் அற்புதமான நேரமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுப்பதால் உச்சம் தரப்போகும் குருவின் வக்ர பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் பல சூட்சமங்களை கற்றுக்கொள்வதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வழியையும் யூகங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக வலுவாக குரு பகவானுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் அந்த கிரகமானது பாவத்தன்மையை விலக்கி நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக பெரிய அளவில் குரு பகவானின் அமைப்பை பாதிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவானினுடைய அதிசார பயிற்சியோ அல்லது வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய தருணமோ அவருடைய நிலையில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது. பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்காது என்பதால் நிச்சயமாக குரு பகவான் அதிசாரம் பெற்றாலும் கூட உச்சபலம் பெற்ற வளவான அமைப்பில் வலம் வரும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதற்கு நேர் எதிராக உச்சபலம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்பும் தருணமானது அமைந்திருப்பதால் உறுதியாகவே இந்த வேலை என்பது குரு பகவானின் அமைப்பு என்பது அவருடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல, அவருடைய சுப பார்வையும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்க்கையை செம்மையாக செதுக்கி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் ஒன்று சிரமத்தை தரலாம் அல்லது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கலாங்க. ஆனால் குரு பகவான் மட்டும்தான் சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை பதியும் போது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய ஆபத்தாக இருந்தாலும் மிக பெரிய கண்டமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் குரு பகவானினுடைய பார்வை இந்த தருணத்தில் அதீத பலத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல மொத்தமாக 6 இடங்களை இந்த வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வேளையில் வலுவாக பார்க்க போகிறாருங்க. எனவேதான் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனது உச்ச வீட்டில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதம் உச்ச வீட்டில் இருந்து விலகுகிறாருங்க. அதே சமயம் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெறுகிறார். இப்படி குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உறுதியாகவே தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும்.
அது மட்டுமல்லாது யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விசித்திரமான மாறுதலை சந்திக்கிறது. அதிசயமாக நடைபெறும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த கனவை கண்டாலும் அந்த கனவு மெய்ப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களது கனவு பலிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச மாறுதலையும் வளர்ச்சியையும் விரைவாக அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம், திருமணத்தில் சிக்கல்கள் இருக்கிறது, அதனால் என்னால் லோன் கூட வாங்க முடியவில்லை, இதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கலக்கங்களை மனதில் சுமந்திருக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்திற்குமே நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவேதான் அவரை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பதில்லை. அது மட்டுமல்லாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் இந்த தருணத்தில் தடைபடாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. எனவேதான் சரியாக விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பானது பல ரகசியமான முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பல நல்ல சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சூட்சமான பல நல்ல வாய்ப்புகளை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேலை அமைய போவதால் கடகராசிக்காரர்கள் ரகசியமாக மேற்கொள்ளக்கூடிய அத்துணை காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மம் மற்றும் இதயத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் 6 இடங்களை அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மாறுதலை சந்திக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் அதீதமான சிரமத்தையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதில் நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான வேலையாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் 8 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த
இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு குரு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது உங்களது கனவு நினைவாகும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. உங்களது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறுவதால் இந்த தருணத்தில் பல பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பல புதிய ஆர்டர்கள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறிதாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்தவையாக அமையும். அதே சமயம் தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தி செயல்பட்டால் மேலும் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகவேந்திரா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.